اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه أخبره أن رسول الله صلى الله عليه وسلم خرج عام الفتح في رمضان فصام حتى بلغ الكديد ثم أفطر، وكان صحابة رسول الله صلى الله عليه وسلم يتبعون فأحدث من أمره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்றைக்கு சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் தொடர்ச்சியாக ரமலானுடைய விஷயங்களை பற்றி பேசி பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்று, ரமலானுடைய மாதத்தில் இந்த ஃபர்லான் நோன்புகளை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்களில் ஒன்று பயணிகள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நோன்பை விடுவதற்கு யாருக்கு அனுமதி உள்ளது என்பது சொல்லும் பொழுது, பிரயாணத்தின் போதோ, நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது பிரயாணத்தின் போதோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நோன்புகளை விட்டுக் கொள்ளலாம். அந்த நோன்பை மற்றொரு நாளில் நீங்கள் எடுத்து நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு நோன்பை விடுவதற்குரிய அனுமதி உள்ளது. ஏன்னா பிரயாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குன்னா சங்கமத்தில் படாமல் நான் இங்க இருந்து வெளியே போயிருக்கீங்க, நோன்பு எடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறது. எந்த அளவிற்கு என்பதாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பயணத்தில் நோன்பை நோற்பது நன்மையான காரியம் அல்ல என்பதாகவும் சொல்றாங்க. 2 நாட்கள் நடக்கும் தூரம் அளவிற்கு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பிரயாணம் என்பது நடைபயணமாக இருந்தது. அதனால அந்த கணக்கை சொல்றாங்க. இப்ப ஏறத்தாழ 89-90 கிலோமீட்டர் அளவிற்கு நாம் செல்கின்றோம் என்றால் இது பிரயாணத்துடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது இவர்களுக்கு தூரமான இடங்களுக்கு போகக்கூடிய சமயத்தில் நோன்பு வெட்டிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி ஆண்டி, அது ரமலானுடைய மாதத்தில் தான் நிகழ்ந்து. எப்ப ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் கிபி 630 ஜனவரி அன்றுதான் இந்த பதஹ மக்கா என்று சொல்லக்கூடியது மக்கா வெற்றி அடைகின்றார்கள். இந்த சமயத்தில் மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பியவர்கள் மக்காவிற்கு புறப்பட்டார்கள். புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நோன்பு நோட்டவர்களாக போனாங்க. இந்த நோன்பு நோட்டவர்களாக போனவர்கள் சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருந்தாங்க. எல்லா சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருந்தாங்க. நோன்பு நோட்டு போகும் பொழுது அப்ப நோன்பு நோக்கிறது என்பது எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்மளை போல நல்ல முறையில சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சகருக்கு சாப்பிட்டு போட்டு பஜருக்கு துணிவு வராத அளவுக்கு சகர் செய்யக்கூடிய கிடையாது. அதே சமயத்துல நோன்பு திறந்துட்டு சாப்பிடுவாங்க. இஃப்தாருடைய டயத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மகரிபு தொழ முடியாது. மகரிப் தொழுந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா இஷா தொழ முடியாது, தராவியெல்லாம் தொழ முடியாது. அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு பேரித்த மரத்துடைய ஒரு கையை வைத்து சாப்பிட்டார்கள், ஒரு இதழை வைத்து நோன்பு கலந்தார்கள். இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருந்தவங்க இப்ப சஹாபாக்கள் நடந்து போறாங்க. அது கதீர் என்னும் இடத்தில்
போன பொழுது ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, இதுல இதால 2-3 இடங்களை குறிப்பிடுறாங்க. போயிருந்தவங்க அசருடைய நேரம் நெருங்கிடுச்சு. அந்த இடத்துல நின்று ரசூலுல்லாஹி எந்த மக அசருடைய தொழுகை சமயத்துல ஒன்னே சொல்றாங்க, தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்க ஒரு பாத்திரத்துல. சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க. வெயிலுடைய தாக்கம், ஜனவரிய மாதங்கள் எந்த அளவுக்கு வெயில் இருக்குங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இருந்தவர்களுக்கு. அப்ப தண்ணி கொண்டு வாங்குறாங்க, தண்ணி கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி அந்த தண்ணியை என்ன செய்யறாங்க, எடுத்து பாத்திரத்தை, தண்ணி பாத்திரத்தை எடுத்து காமிச்சுட்டு மக்கள் மத்தியில, சஹாபாக்கள் மத்தியில காமிச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி நோன்பு திறந்து விடுகின்றார்கள். இப்ப பார்த்தவங்க சஹாபாக்கள் பார்த்தவங்க என்ன, ரசூலுல்லாஹி நோன்பை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான நபர்கள் சஹாபாக்கள் நோன்பை முடித்தார்கள். இந்த இடங்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னா, மக்காவில் இருந்து ஏறத்தாழ 73 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நீர்நிலையாகும் இந்த இடம். இந்த இடத்துல முடிச்சதான்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக ஒரு மற்றொரு அறிவிப்புல இருந்து உஸ்மான் என்னும் இடத்தில் வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உஸ்மான் என்று சொல்லக்கூடிய இடம் ஏறத்தாழ 63 கிலோமீட்டருக்கு, மக்காவில் இருந்து 63 கிலோமீட்டருக்கு முன்பதாக இருக்குது. இன்னும் ஒரு சில, இது ஒரு கிராமத்திற்குரிய ஒரு பேரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல செஞ்சாங்க. மற்றொரு அறிவிப்புல சொல்லும்போது சொல்றாங்க, குர்ஆன் கமீன் என்னும் இடத்தை அடைந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஏறத்தாழ 16 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. ஏன் இந்த அறிவிப்புகள், இந்த விஷயங்களை சொல்லப்படுது அப்படின்னா, நான் செல்லக்கூடிய ஊரு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நோம்பு கடுமையாத்தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 10-12 கிலோமீட்டர் தானே போயிடலாம், போய் சேர்ந்துடலாம், கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்குங்க. இந்த பிரயாணத்தில் அந்த இது தேவையில்லை, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை. அல்லாஹ்வும் விடுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி சொல்லியிருக்காங்க. இதற்கு மேல நமக்கு யாருடைய அனுமதி நமக்கு தேவையில்லை. நீங்க அதனால இதனுடைய விளக்கங்கள் எழுதக்கூடியவர்கள், அறிஞர்கள் மத்தியில யோகித்த ஒரு முடிவை சொல்றாங்க, வைக்காமல் இருப்பது, அவர்கள் நோன்பு வைக்காமல் இருப்பது சிறந்தது. எங்களால முடியும், எனக்கு தாக்கத்து இருக்குது, எவ்வளவு நாம சமாளிக்க முடியும், உள்ளத்துடைய வலிமையும் இருக்கிறது, மன தைரியம் இருக்கிறது என்றால் இவர்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். நோன்பு நோட்டு போறதுனால தவறு கிடையாது. அதே சமயத்தில் இவருக்கு வீம்புக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு போறாரு. இதனால எனக்கு என்ன ஆனாலும் சரி, சில பேர் இந்த வீராப்புல சொல்லுவாங்க, நான் மூத்தா போனாலும் சரிங்க, நோன்பு விட்டதே இல்லை, நான் பிரயாண சமயத்தில் நோன்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா இந்த நோன்பே கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த நோன்புக்கு நன்மை என்பதே கிடையாது, இந்த நோன்பே கூடாத நோன்பாக மாறிவிடும் அப்படின்னு அறிவிப்புகள் வருகின்றது. ரசூலுல்லாஹி அதான் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த அறிவிப்புகளிலேயே அடுத்து வரும்போது சொல்கின்றார்கள், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதை பிந்தியதை அடுத்து பிந்தியதையே பின்பற்றுவார்கள் என்பதாக சொல்றாங்க. இவங்க ரசூலுல்லாஹி அடுத்து என்ன செஞ்சாங்களோ பின்பற்றினார்களோ, நோன்பை விட்டார்கள், இதையே சஹாபாக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது வேறொரு இடங்களில் பார்க்கும் பொழுது சொல்லி, நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வருத்திக் கொண்டு நோன்பு நோக்கக்கூடியது இருக்குது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது இதை நீங்கள் இப்படி செய்வதை வைத்திருக்காங்க ரசூலுல்லாஹி இன்னும். இப்படி கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு தங்களுக்குரிய உயிருக்கு ஆபத்து, உடல்நிலை ஒரு மனிதர் போய்கிட்டு இருக்கிற எதனால இந்த நடந்துச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹி முடிச்சு காமிச்சாங்கன்னா, போய்கிட்டு இருக்கையில மக்காவை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல, சிரமத்தின் சமயத்துல ஒரு மனிதர் அப்படி ரொம்ப சோர்வடைஞ்சு விழுந்துறான். என்னங்க என்ன ஆச்சுன்னா, யாரும் சொல்ல அவர் நோன்பு வச்சதுனால ரொம்ப இதா இருக்குங்க, இப்பெல்லாம் நோன்பு வைக்கணும் தேவையே இல்லை, நோன்பு வைக்கலாம் முடிக்க மாட்டேங்கிறான். அவருக்கு தனியா சொல்லுங்க, நோன்பு வச்சிருக்காரு, அவர் குடிக்க மாட்டேங்கிறார், எல்லாம் குடிக்க முடியாது. அப்படிதான் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க,
நாம் செய்து காட்டக்கூடிய சமயத்தில் அவங்க செஞ்சுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எடுத்து தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள் மத்தியில. ஆக கஷ்டப்பட்டு மிகவும் தன்னை வருத்திக் கொண்டு நோன்பு நோற்பதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதையும் இந்த இடத்தில் நமக்கு பிரயாணத்துடைய சமயங்களில் விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அந்த அனுமதியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மால் உடல் பலமும் அதே சமயத்தில் மனபலமும் இருந்தால் நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் என்பதாகத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நம்ம ஆக்கியார் உரிவானாக. வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.